அனைவருக்கும் வணக்கம். தேடலிலிருந்து குமரகுரு. சரி, இது எனக்கு தோணுது. நான் ஒரு இதாக தான் எழுதியிருக்கேன். ஒரு திருடனின் எழுத்தால் முழு சமுதாயமும் அரக்கனாக வர்ணிக்கப்பட்டோம். வந்தேரிகளால் தீவிரவாதிகள் என குற்றம் சுமத்தப்பட்டோம். இன்றைய இனவெறி சூழலில் மதிப்பற்ற குடிகாரனாக ஆளாக்கப்பட்டு வருகிறோம். இது ஒரு வகையில் உண்மைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அரக்கனாகட்டும் தீவிரவாதியாகட்டும், இன்றைக்கி குடிகாரனாக ஆளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது ஒரு வகையில் உண்மையான ஒரு விஷயம். நம்மள கூட இருக்கிறவங்களுக்கும் இதே சிச்சுவேஷன் தான், இதுதான் உருவாகிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யாருக்குன்னா ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு யார் சைட்டு பிரச்சனைன்னு புரிய வைக்க மாட்டாங்க. எவனுக்கு சாதகமாக இருக்கோ தண்ணி வாங்கி கொடுத்துப்புட்டு குடிக்காரனாக்கி இவன் மேலே தப்பு சொல்லிட்டு நம்ம போய் சண்டை போட்டுருவோம். இன்றைய சூழ்நிலையில் மற்ற இனங்களும் விட்டுருங்க, நம்மளை குடிக்காரனாக சொல்கிறாங்க. அது ஆனால் நம்ம இனத்துலேயே இது நடக்குது. எதனா ஒரு பிரச்சனையான பிறகு பிடிச்சிட்டு போய் உள்ளுக்கு வச்ச பிறகு உள்ளுக்கு 2 வாரம் இருந்துடலாம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளாக 2 வாரம் வச்சுருக்காங்க. அந்த 2 வாரம் நம்ம ஃபேமிலி எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க, என்ன விஷயம்னு தெரியாது. கட்டிய மனைவியாகட்டும், பெத்த அம்மா அப்பாவாகட்டும், பிள்ளைங்களாகட்டும், இதனால் பாதிக்கப்படுறது யார்? ஃபேமிலி மட்டுமே. அந்த தூண்டி விட்டார், அவர் எந்த வகையிலும் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டார். உதவி பண்ணுற வாயில் தான் சொல்லுவார். காரணம், அவரை எஸ்கேப் பண்ண தான் பார்ப்பாங்க. இது உண்மையான ஒரு விஷயம். காரணம், அவர் பேர் அதில் அடிபட்டால் அவர் குடும்பம் அவங்க பாதிக்கணும் அவர் தெளிவாக முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ அதனால் என்ன செய்கிறது, ஒரு காலத்தில் ஒரு திருடன் சொன்ன அரக்கன் என்ற உணர்வு இனி வரைக்கும் நம்மளை பாதிக்கப்பட்டு இருக்கு. வந்தேரிகளால் இன்றைக்கி நம்ம தீவிரவாதி என்று குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு திருடன் சொல்கிறத இந்த உலகம் நம்புது. ஒரு வந்தேரிகளால் ஒரு நாட்டை பிடுங்கி எடுக்கிறோனோ சொல்கிறத உலகம் நம்புது. இன்றைக்கி இனவரி சூழ்நிலையில் அவன் சொந்த சுயநலத்துக்காக ஒன்னொருத்தனை குடிக்காரனாக்கி அந்த வாழ்க்கையை அழிக்கிறோனோ சொல்கிறதான் நம்பும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். தமிழ் மக்களே, புரிஞ்சிக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒரு சைட்டு யோசிக்காமல் மற்ற சைட்டுக்கு யோசிங்க. அதனால் வர பாதிப்பை யோசிங்க. தயவு செஞ்சு நம்மளோட ஏமாற்றத்தையும் நம்மளோட நம்பிக்கையும் உருவெடுக்க மாதிரி யாராக இருந்தாலும் தயவு செய்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுங்க. அவசரப்படாதீங்க. நீங்கள் பட்டிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இன்னி வரைக்கும் திருவள்ளுவர் சொல்கிறது யாரும் கேட்டதில்லை, கேட்க போகிறதும் இல்லை. நான் சொல்கிறது யாரும் கேட்க போகிறதும் இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் இருந்தும் என்னால் ஒரு பதிவாக நான் இது வெளியிடணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். குமரகுரு.